வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் எல்டிஏ மற்றும் மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல் படி என்னன்னு பாருங்க. எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ அண்டர் 0°C பயன்படுத்தியிருக்காங்க. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம வெகுவா விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. எல்டிஏ ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். இது பொதுவா லெஸ் ஹிண்டட் அசிட்டிக் சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களை எடுக்கும். சரிங்களா? நம்ம சப்ஸ்ட்ரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட் இருக்கு. ஸோ இங்க ஒரு சைட் இருக்கு, இங்க ஒரு சைட் இருக்கு. இந்த 2 சைட்ல இந்த சைட் தான் மோர் அக்சசபிள் சைட். அதே வேளையில இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டட் சைட். அப்போ எல்டிஏ நம்ம பயன்படுத்துறப்ப இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை எடுத்து உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ஒரு ஈனலைட் அயானை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஈனலைட் அயான் அதற்கு அடுத்த படியில உங்களுக்கு மெத்தில் அயோடைடு கூட உங்களுக்கு வினைபுரியும். சரிங்களா? சரி, பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்னதாக இந்த ஈனலைட் அயானோட நம்ம கன்ஃபர்மேஷனல் ஸ்ட்ரக்சரை வரையணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதை அதனுடைய கன்ஃபர்மேஷனல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய 6 மெம்பர்டு ரிங்கை சேர் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மீத்தாக்சி குரூப்பை பாருங்க, இது ஆக்சியல்ல இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 குரூப், அதாவது 2 மெத்தில் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆக்சியல் ஒன்று ஈக்கட்டோரியல்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் பார்த்தீங்கன்னா ஆக்சியல்ல இருக்கு. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்கட்டோரியல் இருக்கு. அதை தொடர்ந்து உங்களுக்கு ஈனலைட் அயான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஈனலைட் அயான் தான் உங்களுக்கு மெத்தில் அயோடைடு கூட வினைபுரிய போகுது. இந்த மெத்தில் அயோடைடு எப்படி இந்த ஈனலைட் அயானை அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈனலைட் அயானோட அல்கீன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்று டாப் ஃபேஸ், இன்னொன்று பாட்டம் ஃபேஸ். இதுல எந்த ஃபேஸ்ல மெத்தில் அயோடைடு அப்ரோச் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஈனலைட் அயானோட பாட்டம் ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ஸ்டெரிக்கலி க்ரௌடடா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த வழியில மெத்தில் அயோடைடு ஈனலைட் அயானை அப்ரோச் பண்ண முடியாது. அதே வேளையில டாப் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக்கலி மோர் அக்சசபிளா இருக்கு. சரிங்களா? அப்ப மெத்தில் அயோடைடு டாப் ஃபேஸ் வழியில தான் உங்களுக்கு இந்த ஈனலைட் அயானை அப்ரோச் பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க போய் இந்த எலக்ட்ரான்கள் மெத்தில் அயோடைடை தாக்கும் பொழுது ஐ- வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, மெத்தில் உங்களுக்கு மேல் நோக்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல நடந்திருக்கு. ஏன் பாட்டம் ஃபேஸ்ல நடக்கல அப்படின்னா பாட்டம் ஃபேஸ் ஸ்டெரிக்கலி மோர் க்ரௌடடா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பை நம்ம மாற்றி ரீட்ரா பண்ணி எழுதும் பொழுது உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் மேல் நோக்கி இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை ஏ தான். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த கேள்வி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா நம்ம வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.